அப்பா ரொம்ப சந்தோஷம்டா. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்பா மது, உன்னை பாக்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, இது எப்படி எனக்கு புரியலையே. என் பிள்ளைய எப்படி பார்க்கணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்ல. என் வேண்டுதல் எல்லாம் கடவுள் நிறைவேற்றிட்டாரு. அண்ணே, என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே. நான் நேத்து நைட்டு கூட அவன் பக்கத்துல தானே இருந்தேன். அப்ப கூட நீ ஏன் என்கிட்ட சொல்லல? நீ நடக்க முடியாத மாதிரி படுத்துக்கிட்டு தானே இருந்த. எல்லாமே ஒரு காரணத்துக்காகத்தாம்மா. என்ன தம்மண்ணா, இப்ப இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவரு வேற எந்திரிச்சு வந்து இப்படி ஒரு ஷாக்க கொடுக்கறாரு. ஐயோ அத்தை, எந்திரிச்சு மட்டுமா வந்தாரு, கூடவே ஜான்சியும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அக்கா, மாமா நம்ம லிஸ்ட்லயே இல்லையேக்கா. அப்படியே படுத்து கிடப்பாருன்னு நினைச்சோம். இப்படி ஹீரோ மாதிரி எந்திரிச்சு வந்திருக்காரு. போச்சு, நாம ஜெயிலுக்கு போய் கம்பி எண்ணி களி தின்றது கன்ஃபார்ம்டு. கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கியா? நீயே அப்பம் புதிரக்குள்ள இல்லன்னு காட்டி கொடுத்துருவப்பல. சும்மா இரு. நீங்க திடீர்னு குணமாகி வருவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு நாங்க தலையை பிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமா மாமா, உங்களுக்கு ஒசரம் நாங்க பார்க்காத டாக்டரே இல்ல, போகாத கோயிலே இல்ல. ஆனா இப்படி திடுதிப்புன்னு எழுந்துச்சு வந்து எங்க எல்லாரையும் சந்தோஷத்துல திக்கு முக்காட வச்சுட்டீங்க. மாமா, நீங்க மறுபிறவை எத்து வந்துக்கிறீங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. உன்னோட நல்ல மனசுக்கு எப்பவுமே நீ நல்லா இருப்பம்மா. எழுந்துருமா. அம்மா, உன்னை பார்க்கும்போது பொம்மையே மறுபிறப்பெடுத்து வந்த மாதிரி இருக்குமா. அவதான் அல்பாயுசுல போயிட்டா. அவளோட வாழ்க்கையும் சேர்த்து நீ என் புள்ள கூட சந்தோஷமா வாழணுமா. மாமா, ஜான்சி மேடம் பொம்மி அக்காவை கொன்னவங்களை பத்தி உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. யாரு மாமா பொம்மி அக்காவை கொன்னது? சொல்லுங்க மாமா. பொம்மி அக்கா அனுபவிச்ச வேதனையை அவங்களும் அனுபவிக்கணும் மாமா. அவங்க யாரா இருந்தாலும் சொல்லுங்க. அவங்கள நான் பழி வாங்காம விட மாட்டேன் மாமா. சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. ஐயோ ராணி, என்னாச்சு? தண்ணி கொடுப்பா. என்னாச்சு? தண்ணி குடி. ராணி, இந்த முதல்ல தண்ணி குடி. குடி.